ஹாய்ங்கம்மா, இன்னைக்கு மாதுளம்பழம் மால்ட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஏலக்கரண்டு, பாதாம் பருப்பு, முந்திரி, பனங்கற்கண்டு, தேங்காய், மாதுளம்பழம். இது எப்படி செய்யலாம்னு வாக்குங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த விதையெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, மாதுளம்பழம் சாறு தேங்காய் கூட கலந்து நல்ல நெய்யை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. தேங்காயும் மாதுளம்பழம் சாரியும் எந்த அளவுக்கு மாதுளம்பழம் எடுத்து வச்சுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பனங்கற்கண்டு சேர்த்தாச்சு. தண்ணி மூழ்கிற வரைக்கும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ மாதுளம்பழம் சாறு ஊற்றிக்கலாம். இப்போ பாதாம் முந்திரி அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கணும். பாருங்க, இந்த பதம் வந்தவுடனே ஃபேன் காற்றுல ஆற வச்சு கைவிடாமல் கிளறிக்குங்க. மால்ட்டு கிண்டிலே நல்ல வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அப்படியே ஃபேன் காற்றுலேயே அப்படியே விட்டதுக்கப்புறம் 3 மணி நேரம் கிருமிச்சு தான் கிண்டியிருக்கேன். இப்போ இதில் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாதுளை மால்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சல்லடியில் அப்படியே சலிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வந்து 1 மாதம் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் போட்டு கலக்கிக்கலாம். இதில் எதுவும் சர்க்கரை எதுவும் சேர்க்காதீங்க. நம்ம ஏற்கனவே பனங்கற்கண்டு சேர்த்து தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். குட்டிமா குடிச்சு பாருங்கள், மால்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குங்கம்மா. இதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு தாங்க.